கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா 2025 தாக்கல் செய்யப்பட்டது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் இன்னைக்கு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற வக்ஃபு போர்டில் ஊழலும் முறைகேடுகளும் நடந்திருக்குது. நிலங்கள் சரிவர பராமரிக்கப்படலை, அதனுடைய சொத்துக்கள் சரிவர பராமரிக்கப்படலை. பிறகு தனிநபர்கள்லாம் அந்த சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த போறோம்னு ஒன்றிய மோடி அரசு. அன்பார்ந்த மாணவர்களே, இளைஞர்களே, கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா 2025 தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தும் கூட, அதாவது மதியம் 12 மணிக்கு தொடங்கப்பட்ட டிபேட்டு 12 மணி நேரம், அதாவது இரவு 12 மணி வரைக்கும் நடைபெற்றிருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒன்றிய மோடி அரசு நாங்கள் அதை அமுல்படுத்திய தீர்வோன்னு சொல்லி வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அதன் அடிப்படையில் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் இன்னைக்கு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா ஒன்றிய மோடி அரசு ஏன் கொண்டு வந்திருக்குதுன்னு சொன்னால், அதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற வக்ஃபு போர்டில் ஊழலும் முறைகேடுகளும் நடந்திருக்குது. நிலங்கள் சரிவர பராமரிக்கப்படலை, அதனுடைய சொத்துக்கள் சரிவர பராமரிக்கப்படலை. பிறகு தனிநபர்கள்லாம் அந்த சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வக்ஃபு போர்டுடைய சொத்துக்களை பயன்படுத்தி ஏழை இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் பெண்களுடைய வாழ்க்கை தரம், அவருடைய கல்வி, மருத்துவம், அவருடைய தனிநபர் வருமானம், இது போன்ற வளர்ச்சிகளுக்கெல்லாம் அந்த சொத்துக்களை பயன்படுத்தலன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா ஒன்றிய மோடி அரசு ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த போறோம்னு ஒன்றிய மோடி அரசு இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இதை ஏன் எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜா குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே வக்ஃபு போர்டில் அதனுடைய சொத்துக்களை தனிநபர்கள்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அந்த சொத்துக்களை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய, அதாவது இஸ்லாமிய ஏழைகளினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தவே இல்லை. ஆக இந்த சட்ட திருத்தம் ஏழை இஸ்லாமிய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும் சொல்லி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவது இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உண்மையிலே ஒன்றிய மோடி அரசும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இஸ்லாமியர்கள் மீது அவ்வளோ அக்கறையை வச்சிருக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஆடு நனைவதை கண்டு ஓனாய் அழுத கதை. அதாவது என்னன்னா, இங்கே இஸ்லாமிய ஆடு நனைவதை கண்டு பிஜேபின்ற ஓனாய் அழுவதுன்றதான் இதனுடைய சாராம்சமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இஸ்லாமியர்கள் மீது எந்த வகையான எப்படியெல்லாம் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டாங்கன்னு கடந்த கால வரலாறு இருக்குது. அதாவது கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்குமே அதுதான் வரலாறு. ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பை தூண்டிவிட்டு கலவரங்களின் மூலமாக கட்டமைக்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். 2002 குஜராத்தில் நடைபெற்ற கலவரம், அந்த கலவரத்தில் இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி அந்த மதவெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்டாங்க. கும்பல் கொலைகள்லாம் செய்யப்பட்டாங்க. பிரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு பெண்ணை அவருடைய வழித்தை கீழ்ச்சி அந்த குழந்தைய வெளியே எடுத்து போட்டு படுகொலை செஞ்சானுங்க. இவ்வளோ மோசமான கலவரங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக செஞ்சு அதன் மூலமாக கட்சியை வளர்த்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட இஸ்லாமிய மதத்தை டோட்டலாக ஒழிச்சு காட்டணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு செயல்பட்டு இருக்குது. குறிப்பாக குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது, அவருடைய கடைகள் இடிக்கப்படுது, அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற இந்த ஒன்றிய மோடி அரசும் பாஜகவும் இன்னைக்கு இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தின் மூலமா நாங்கள் இஸ்லாமியர்களை பாதுகாக்க போறோம்னு சொல்றது ஆடு நனைவதை கண்டு ஓனாய் அழுத கதை. அதாவது இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வக்ஃபு போர்டுகிட்ட இருந்து அதனுடைய சொத்துக்களை முறையாக நாங்கள் நிர்வகிக்க போறோம், அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு அதை நாங்கள் பாதுகாக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்து அறநிலைத்துறை இருக்குது. அந்த அறநிலைத்துறையை ஒன்றிய மோடி அரசும் பாஜக தலைவர்களும் தொடர்ச்சியாக அதன் மீது குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்து அறநிலைத்துறையிலிருந்து இந்து கோயில்கள் விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்பட்டு இந்துக்கள் கிட்ட இந்து கோயில்கள் ஒப்படைக்கப்படணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதாவது கடந்த வருடம் 2024 அக்டோபர் மாதம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திராவில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தபோது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இந்து கோயில்களை வந்து அபகரிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அவரை தொடர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி 2024 ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறை மூலமா இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்குதுன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் எச் ராஜா கடந்த வருடம் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார். அதாவது நர்கீஸ் கான் என்ற ஒரு நபர் வந்து அறநிலைத்துறை அதிகாரியா வந்து நியமிக்கப்பட்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அவருடைய பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்து கோயில்களில் இஸ்லாமியரை எப்படி நீங்க அதிகாரியா நியமிக்கலாம்னு சொல்லி அவர் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார். ஆனா உண்மையிலே நர்கீஸ் கான் என்றவர் யாருன்னா அவர் இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நர்கீஸ் கான் இஸ்லாமிய பேர் இருக்குது. ஆனா அந்த பேரை பிடிச்சிக்கிட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலான்னு எச் ராஜா முயற்சி பண்ணார். ஆனால் அங்கே போய் பார்த்தா என்ன நடந்துருதுன்னா, அந்த நர்கீஸ் கான்ன்றவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அவர் நல்லா நெத்தியில் பட்டை கொட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு அவர் வந்து பியூர் ஒரு இந்துவாக தன்னை வந்து காட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு வந்து. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் வந்து இஸ்லாமியனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த போகிறோம், அதில் இருக்கிற முறைகேடுகளை வந்து களைய போகிறோம்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அறநிலைத்துறையை வந்து கோயில்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்குது, அதை இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இங்கே ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அப்போ இதில் ரெண்டுலையுமே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னென்னா, இங்கே இந்து அறநிலைத்துறை கிட்ட இருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து அந்த கோயில்களை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து கொள்ளையடிப்பது, அந்த நிலங்களை வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கும் வந்து பங்கு போட்டு கொடுக்கறது. இங்கே என்ன நடக்குதுன்னா, வக்ஃப் வாரியத்துக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்வதற்கு, அதாவது இஸ்லாமியனுடைய சொத்துக்களை வந்து அபகரிப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு மதத்தை காலி பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய சொத்துக்களை காலி பண்ணால் அந்த மதம் வந்து காலி ஆகிடும். அந்த வகையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமியனுடைய சொத்துக்களை அபகரித்து இஸ்லாம் மதத்தையே டோட்டலாக அழிப்பது. ஏற்கனவே வந்து வக்ஃப் போர்டில் அதில் முறைகேடு நடந்தாவோ இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாவோ விசாரிக்கிறதுக்கு இஸ்லாமியனுடைய தலைமையில் 3 பேர் கொண்ட குழு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக 5 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதில் 3 நபர்கள் வந்து இஸ்லாமியர்களாகவும் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 நபர்களையும் வந்து இணைச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்து கோயில்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த அறநிலைத்துறை தான் போய் விசாரிக்குது. அதுக்குள்ள இந்துக்கள் அல்லாத யாருமே வந்து உள்ள இடம்பெற முடியாது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 துறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை, 2வது வந்து இந்தியன் ரயில்வே, பிறகு 3வது வந்து வக்ஃப் போர்டு கிட்ட தான். இந்த வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கிற சொத்து வந்து பார்த்தீங்கன்னா 4.7 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 8.7 லட்சமா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களாக வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. இந்த சொத்துக்கள் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து உறுத்துது. இதை வந்து எப்படியாவது பறிமுதல் செய்யணும் அப்படின்றதான் எங்களுடைய குறிக்கோள். மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜா என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃப் சொத்துக்களை பயன்படுத்தி இஸ்லாமியனுடைய வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்றலாம், அது மட்டும் இல்லாம இந்தியாவையும் வந்து முன்னேற்றி இருக்கலாம். ஆனா இது நாள் வரைக்கும் இந்த சொத்துக்கள்லாம் வந்து எந்த வகையிலும் யாருக்குமே வந்து பயன்படாமல் இருந்திருக்குது. அதன் மூலமா ஒரு சிறு கும்பல் தான் வந்து அதை வந்து பயன்படுத்தி அதன் மூலமா லாபம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் இந்து கோயில்கள் இருக்குது, அதனுடைய சொத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கார்ப்பரேட் சாமியார்கள் அவங்க வச்சிருக்கிற சொத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சொத்துக்களை பயன்படுத்தி ஏழையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம்ல, அவருடைய கல்விகளுக்கு வந்து செலவு செய்யலாம்ல. ஆனால் அதை பற்றியெல்லாம் வந்து இவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறை, அதாவது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து கல்லூரியை கட்டப்பட்டு கல்வி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எச் ராஜா முதல் கொண்டு பிஜேபி தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது கோயில் சொத்தை எடுத்து நீங்கள் வந்து காலேஜ் கட்டுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சாக இருக்குது. ஆக இந்த சட்ட திருத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் மதத்தை டோட்டலாக வந்து இந்தியாவிலேருந்து அழிக்கப்படணுன்றது தான். ஏன்னா ஏற்கனவே வந்து சமணம் பௌத்தம் இதனுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து பார்ப்பனர்கள் வந்து கைப்பற்றி அந்த சமண பௌத்த மதங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் இந்த வக்ஃப் போட்டுக்கிட்டு இருக்கிற சொத்துக்களை வந்து காலி பண்ணிட்டா இஸ்லாம் மதத்தை இந்தியாவிலேருந்து டோட்டலாக அழிச்சிடலான்றது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இது பின்னாடி இருக்கக்கூடிய வந்து பிளானு. இந்த பிளானை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக சட்டப்பூர்வமாக இஸ்லாம் மதத்தை வந்து அழிப்பதுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ், அதாவது விக்டோரியா மகாராணி வந்து எதை செஞ்சாலும் வந்து சட்டத்தின்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர் அங்கே சோசலிச ஆட்சியை அமல்படுத்த போகிறோன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சி சட்டத்தின்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏராளமான கொடுங்கொடுமைகளை வந்து செஞ்சு முடித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி கார்ப்பரேட் காவி பாச அரசியலை அமுல்படுத்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டப்படியே இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்குது. ஜெர்மனியில் வந்து ஹிட்லரும் இன்றைக்கி இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் சமூக அடித்தளத்தில் வந்து
கலவரங்களை உருவாக்கி பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக சட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்ற வகையில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. இன்றைக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனைகளை முன்வைத்து கார்ப்பரேட் காவி பாசிச அரசியல் மக்கள் மத்தியில் மறைக்கப்பட்டு இருக்குது. இந்தியா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்போடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்குது. அது என்ன ஒப்பந்தம்னு சொன்னால், அதாவது இந்திய வர்த்தக மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஒப்பந்த குழு ஐரோப்பிய தடையில்லா வர்த்தக கூட்டமைப்புடன் இணைந்து ஒப்பந்தம் செய்திருக்குது. இதன் மூலமாக சுவிட்சர்லாந்து, நார்வே, அயர்லாந்து ஆகிய நாடுகளுடன் தடையில்லா வர்த்தகம் மற்றும் வரியில்லா வர்த்தகம் மேற்கொள்ள முடியும். அதாவது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான குழு மார்ச் மாதம் 2024 டெல்லியில் ஐரோப்பிய குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு அமெரிக்காவோடு பார்த்தீங்கன்னா வரியில்லா ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. பிறகு இந்தியா அமெரிக்கா இடையே பரஸ்பரம் செய்து கொள்ளும் வர்த்தகங்களுக்கு 100% வரியில்லா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் 100% வரியில்லா ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்குது. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்குள்ள அமுல்படுத்தப்படணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக ஒன்றிய மோடி அரசினுடைய செயல்பாடுகள் கார்ப்பரேட் முதலாளியுடைய நலன் மற்றும் காவியினுடைய நலன், இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த அரசு செயல்பட்டு இருக்குது. இந்திய மக்கள் மீது ஜிஎஸ்டின்ற வரியை போட்டு சுரண்டிட்டு இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகளோடு வரியில்லா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, 3 வேளாண் சட்ட திருத்தம், தொழிலாளர் சட்ட திருத்தம்னு இன்னைக்கு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு கார்ப்பரேட்டுகள் சுரண்டுவதற்கு ஆதரவாக இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை முறியடிப்பதற்கு, அதை திரும்ப பெறுவதற்கு மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்றிணைந்து போராட்டங்களை கட்டியமைப்போம். கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்துவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.